friends and family, நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் ரசம் வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாக வைக்கிற ரசத்தை விட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. புளியே இல்லாமல் நம்ம வந்து ரசம் வைக்க போகிறோம். நான் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோ கண்டிப்பாக வந்து முழுசாக பாருங்கள். அண்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க இன்க்ரீடியன்ஸை பார்த்துலாம். இதுக்கு ரொம்பவே வந்து தேவைப்படாதுங்க. தக்காளி வந்து 4 எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 4 எடுத்துக்கோங்க, லெமன் 1, கருவேப்பிலை, பூண்டு, கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஜீரகமும் மிளகும் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து ரசம் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கல்லுப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் பொடியும் வந்து எடுத்துக்கோங்க 2 பிஞ்சு. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் 2 பிஞ்சு எடுத்துக்கோங்க. முழு மிளகு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆப்ஷனல் தான். இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். இது எடுத்திங்கன்னா வாசனையாக இருக்கும். இல்லை நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச துவரம் பருப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். இதில் வந்து நம்ம வந்து புளி சேர்க்கல. ஸோ வந்து யாருக்கெல்லாம் அது நல்லது அப்படி கேட்டிங்கன்னா அல்சர் பேஷண்ட்லாம் இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ரசமே வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஒரு இப்போ நீங்கள் எந்த இதில் வந்து பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து தக்காளியெல்லாம் பிழிஞ்சு விட்டுறோம். எப்பயுமே வந்து தக்காளி கட் பண்ணி போடுறத விட கையால் வந்து மசிச்சு போடும்போது அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுருங்க, பச்சை மிளகாய் கீரி போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ரச பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. இடித்து வச்ச பூண்டு 1-2 நம்ம இடித்து வச்சுருக்கோம். தோலோடவே நீங்கள் போட்டுடலாம், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. அப்போ தான் இன்னுமே வந்து வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வச்சுருக்க மிளகு ஜீரக பொடி வந்து நம்ம எடுத்து போட்டுடுறோம். அவ்வளோதான். இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி பாத்திரம் வந்து தான் ரசம் இருக்கும். இதில் காமிக்கிற மாதிரி பாருங்கள், இப்போ தான் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரசம் வந்து ரொம்பவே கொதிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு வரும். அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பு வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு இதில் வந்து ஊற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து ஒரு 3 அளவுக்கு வந்துடும். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், ரசம் வந்து லைட்டாக கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் வந்து அந்த மேலே வச்சுருக்க பாத்திரம் மேலே வரும். அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா கொத்தமல்லிலாம் போடணும். எந்த அளவுக்கு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ரசம் ரொம்பவே வாசனையாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி நீங்கள் கடமைக்குன்னு போட்டிங்கன்னா ரசம் வந்து வாசனையாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ரசம் வச்சு கொடுக்கும்போது வீட்டில் யாரெல்லாம் ரசம் சாப்பிட மாட்டாங்களோ அவங்களே இன்னும் 2 கரண்டி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நல்லா பச்சையாக வந்து போடணும். வதக்கி போடும்போது அந்த டேஸ்ட்டை விட இது நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்ணெயில் வந்து நீங்கள் எப்பயுமே பெருங்காயத்தூளை பொரிக்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டேஜில் கடைசியாக நீங்கள் விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் ரசம். நல்ல டைஜஷன் ஆகும். சீரியஸாக சொல்லணும்னா அதுதான். அல்சர் பேஷண்ட்டுக்கு இது வந்து ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்கறது கிடையாது. நெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 1/2 லெமன் வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம ரசம் வச்சதுமே பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சதும் நல்லா மூடி விட்டுருணுங்க. ஏன்னா வந்து வாசனை வெளியில் போயிடும். இப்போ நீங்கள் யாராச்சும் வீட்டுக்கு வந்து விருந்தாளி வந்திருக்காங்க பரிமாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரசம் செஞ்சு மூடி வச்சுருங்க. இல்லைனா வாசனை ஃபுல்லாக போயிடும். அவங்க வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நோட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.